இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா என்னோடய ஜிமிக்கி கம்பலோட பில் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த ஜிமிக்கியை எப்படி வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் என்னோடய போன வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ போயிட்டு அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். உன்னோட ஜிமிக்கி வாங்கின கதையெல்லாம் எங்களுக்கு எதுக்குமா, எங்களுக்கு இந்த ஜிமிக்கியோட பில் டீட்டெயில் தான் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். அப்புறம் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஜிமிக்கை வந்து இந்த வீடியோவில் நான் அந்தளவுக்கு தெளிவாக கிளியராக காட்டியிருக்க மாட்டேன். ஸோ இந்த ஜிமிக்கியோட டிசைன் தெரியணும், எப்படி இருக்குது அப்படின்றத முழுசாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் என்னோடய போன வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அப்புறம் போன வீடியோலேயே வந்து 2 பேர் கேட்டிருந்தாங்க, வர்ஷா ஜுவல்லர்ஸோட அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வர்ஷா ஜுவல்லர்ஸ் அட்ரஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே வைக்கிறேன். வேணுன்றவங்க போய் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி இதுதான் பில்லு. ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஓல்டு கோல்டு 5 கிராம்ஸ் காயின் போட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதோட பில்லு. அன்றைக்கி வந்து நான் வெள்ளியும் மாற்றி வாங்கியிருந்தேன். ஸோ அது 2 மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த கோல்டு மட்டும் பார்க்கலாம். கோல்டு வந்து நான் 5 கிராம்ஸ் போட்டேன். அது வந்து அன்றைக்கி ரேட் வந்து 7510 ரூபா. ஸோ 37,550 ரூபாய்க்கு கோல்டு போச்சு. அப்புறம் நான் வாங்கின கம்பலோட பில்லு இது 22 கேரட்டு 4 கிராம் 70 மில்லி இருந்தது. ஸோ 7% வேஸ்டேஜ் போட்டாங்க. அது மில்லியில் பார்த்தீங்கன்னா 0.285 மில்லி போச்சு. 7510 ரூபாய்க்கு வந்து 32,706 ரூபா வந்திருந்தது. நான் தனியாக அந்த நோட்டில் எழுதி வச்சுருக்கிறேன், உங்களுக்கு நான் இதில் காட்டி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய இயரிங் வந்து 4 கிராம் 70 மில்லி 7510 ரூபா. கோல்டு ரேட்டு மட்டும் அன்றைக்கி 30,565 ரூபாய்க்கு இருந்தது. வேஸ்டேஜ் 7% வந்து 2,139 ரூபா. ஸோ டோட்டலாக வந்து 32,705 ரூபா வந்தது. இந்த அமௌண்ட்டுக்கு வந்து 3% ஜிஎஸ்டி போட்டாங்க, 981 ரூபா. ஸோ புது கோல்டு வந்து 33,686 ரூபா வந்தது. கோல்டு காயின் வந்து 5 கிராம்ஸ் போட்டேன் இல்லைங்களா, அது வந்து 37,550 ரூபாய்க்கு போச்சு. ஸோ கோல்டு ரேட்டில் இருந்து நியூ கோல்டு ரேட்டை வந்து லெஸ் பண்ணால் எனக்கு 3,864 ரூபா வந்து மீதி அவங்க எனக்கு தரா மாதிரி இருந்தது. பட் அன்றைக்கி நான் வெள்ளியும் மாற்றி கொலுசு வாங்கியிருந்தேன். ஸோ அதுலேயும் கொஞ்சம் இதிலேருந்து அமௌண்ட் அதுக்கு போகிற மாதிரி இருந்தது. ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு 1000 ரூபாய் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா கையில் கொடுத்தா. எனக்கு ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே தான் அவங்க கையில் கொடுக்குற மாதிரி வந்தது. ஸோ அவ்வளோதான் கொடுத்தாங்க. இன்றைக்கி பில் எடுத்து பார்க்கும்போது தான் நானுமே ஒரு விஷயத்த கவனித்தேன். என்னென்னா, அந்த கம்பல் வந்து 4 கிராம் 70 மில்லி இருக்குது. ஆனால் நான் இதில் வெயிட் போடும்போது 4 கிராம் 50 மில்லி தான் வருது. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா நான் இதில் வெயிட் போடும்போது அந்த கம்பலில் வந்து பட்டனும் சேர்த்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அப்போ வெயிட் இன்னுமே கூட காட்டணும். ஆனால் எனக்கு வந்து கம்மியாக தான் காட்டுது. 4 கிராம் ஒரு 30 மில்லி கிட்ட தான் காட்டுது. ஸோ இதை ப்ராப்பராக வந்து நான் வெளியில் கொடுத்து வெயிட் செக் பண்ணணும். செக் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நான் வர்ஷா ஜுவல்லர்ஸோட காண்டாக்ட் நம்பரையும் மேலே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.